வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம். 150 நாடுகள் இன்றைக்கு இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடுகின்றன என்றால் நாம் இதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளலாம். 1974ஆம் ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகள் சபை இந்த ஜூன் 5ஆம் தேதியை உலக சுற்றுச்சூழல் தினமாக பின்பற்றி வருகிறது. இந்த உலகம் முழுக்க சுற்றுச்சூழல் தொடர்பான விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள், கருத்தரங்குகள், பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் நாம் பார்க்கிற போது இந்த தினம் எந்த வகையில் முக்கியமானது என்பதை பற்றிய சில சிந்தனைகளை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது, இந்த பூமி என்பது நாம் உருவாக்கியதல்ல. இந்த சுற்றுச்சூழல் என்பது இன்றைக்கு வாழுகிற மனிதர்கள் உருவாக்கியதல்ல. அது பல்லாயிரம் ஆண்டுகளை கடந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சொத்து. அப்படிப்பட்ட நிலையில் மனிதர்கள் வாழக்கூடிய, ஆனால் மனிதர்களால் உருவாக்கப்படாத இந்த சுற்றுச்சூழலை இன்றைக்கு மனிதர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் எதிர்கால தலைமுறைக்கு நாம் விட்டு செல்வதற்கு என்ன இருக்கிறது என்ற ஒரு பெரிய கேள்வி தொடர்ந்து எழுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்றால் என்ன, அதுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அபாயங்கள் என்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியதும், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நமது பொறுப்பு என்ன என்பதை பற்றி நாம் நினைவு கூறுவதும் மிக மிக முக்கியம். சுற்றுச்சூழல் என்பது காடுகள், மலைகள், நிலப்பரப்புகள், கடல் பரப்புகள், மலைப்பகுதிகள் என பல்வேறு விதங்களில் ஆனது. இவற்றிற்கிடையிலான ஒத்திசைவும் ஒருங்கிணைவும் தான் இந்த பூமியை மனிதர்கள் வாழத்தக்க ஒன்றாக மாற்றியிருக்கிறது. ஆனால் இந்த ஒத்திசைவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சிதைவுகள் என்பது மனிதர்களை உண்மையிலேயே அச்சுறுத்தக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது. இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மிக முக்கியமான ஒரு விஷயங்களாக இன்றைக்கு பார்க்கப்படுவது என்பது புவி வெப்பமயமாதல். இந்த புவி வெப்பமயமாதலின் விளைவாக ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு புறம் கடுமையான வறட்சி, வெப்பம், இன்னொரு புறம் இந்த ஆண்டு எல்னினோ விளைவு ஏற்பட இருக்கிறது என்று சொல்கிறார்கள். மிகப்பெரிய அளவிற்கு மழைப்பொழிவுகள் ஏற்பட போகின்றன, இயற்கை பேரிடர்கள் ஏற்படலாம் என்று எச்சரிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த சுற்றுச்சூழலின் மீது இந்த புவி வெப்பமயமாதல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. காடுகள் அழிக்கப்படுவது, கார்பன் டை ஆக்சைடு காற்றில் அதனுடைய அளவு அதிகரிப்பது போன்றவையெல்லாம் இந்த சுற்றுச்சூழலுக்கு பெரும் அழிவை ஏற்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாமல் காட்டுயிர்கள் தொடர்ந்து அழிக்கப்படுகின்றன. அதன் காரணமாக அந்த பல்லுயிர் பெருக்கம் என்பது சிதைக்கப்படுகிறது. இன்னொரு புறம் நீர்நிலைகள் மாசடைகின்றன. நீர்நிலைகள் மாசடைவதோடு மட்டுமல்லாமல் இந்த பூமியில் விழக்கூடிய பிளாஸ்டிக் மற்றும் எலக்ட்ரானிக் கழிவுகள் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாமல் காற்று மாசு என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. இப்படியாக நிலம், நீர், காற்று என அனைத்துமே மாசடைந்து வரக்கூடிய ஒரு சூழலில்தான் நாம் வனங்களை பாதுகாப்பது, பல்லுயிர் பாதுகாப்பு, அதே போல் நாம் நம்முடைய வாழ்க்கை முறையில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள், கார்பன் டை ஆக்சைடை குறைப்பதற்காக பொது போக்குவரத்தை மேற்கொள்வது, மரம் நடுவது, வனங்களை பாதுகாப்பது என பல்வேறு திசைகளில் நாம் முயன்றால் மட்டுமே எஞ்சியிருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்களை நம்மால் பாதுகாக்க முடியும். மாறாக நாம் கிடைத்ததையெல்லாம் பயன்படுத்தலாம் என்கிற மனநிலை இருந்தால் நிச்சயமாக இந்த பூமி ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நம் அனைவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மதங்களினுடைய செல்வாக்கு கூட காலந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு மதம் கூடுதலாக ஆட்சி செலுத்தும், பிறகு அந்த மதம் செல்வாக்கு இழக்கும், இன்னொரு மதம் வரும். இதில் வரலாற்று ஆய்வாளர்களுக்கே சற்று புரியாத செய்தி என்ன என்றால், இந்தியாவில் பௌத்தம் தான் மிக வலிமையாக இருந்தது. பௌத்தத்தினுடைய பரப்பும் வீச்சும் மிக கூடுதலாக இருந்தது. ஆனால் சட்டென்று பௌத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக செல்வாக்கு இழந்து அந்த இடத்திற்கு இந்து மதம் வந்துவிட்டது என்பது தான். இந்து மதம் என்பது கூட பின்னால் வந்த பெயர். இருந்தாலும் வைதிக மதம், சைவ மதம், வைணவ மதம் என்கிற அந்த மதங்கள் வந்து சேர்ந்தன. இந்த மாற்றம் எப்போது நிகழ்ந்தது, எப்படி நிகழ்ந்தது?
இதை பலரும் ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பு சொல்ல வேண்டுமானால் 2 சீன பயணிகளினுடைய அவர்களினுடைய பார்வை அல்லது அவர்களினுடைய குறிப்புகளிலிருந்து நாம் ஒன்றை அறிந்து கொள்கிறோம். கிபி 5ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்த ஃபாஹைன் என்கிற ஒரு சீன பயணி, அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், இந்தியாவில் எல்லா இடத்திலும் பௌத்த மதம் செழிப்புற்று விளங்குகிறது. இதற்கு பிறகு 200 ஆண்டுகளுக்கு பின்னால் அதே சீனாவிலிருந்து அதே இந்தியாவுக்கு இன்னொரு பயணி வந்தார். அவருடைய பெயர் யுவான் சுவாங் என்பது. யுவான் சுவாங்கினுடைய குறிப்பிலே பார்த்தால் இந்தியாவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பௌத்தம் அகன்று கொண்டிருக்கிறது. இந்தியாவை சார்ந்த பௌத்த பிக்ஷுகள் கூட இப்போது சீனாவுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பு வருகிறது. எனவே 5ஆம் நூற்றாண்டில் சிறப்பாக இருந்த பௌத்தம் 7ஆம் நூற்றாண்டில் எப்படி அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சரிவை கண்டது? இதற்கு 2 விடைகள் இருக்கின்றன. பௌத்தத்தினுடைய வளர்ச்சி குப்த பேரரசு, அதாவது கிபி 4-5ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் இருந்த குப்த பேரரசு மெல்ல மெல்ல பௌத்தத்துக்கு எதிராக இந்து மத தர்மத்தை கூடுதலாக தூக்கி பிடித்தது. அதற்கு குப்த பேரரசு இந்தியாவினுடைய பொற்காலம் என்று சொல்லுவார்கள். நாம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். எப்போதும் யார் சொல்வதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த அரசு பொற்காலம், இந்த அரசு ஆண்ட காலம், இருண்ட காலம் என்று சொன்னால் இரண்டிலும் ஒரு கேள்வி தொக்கி நிற்கிறது. அது பொற்காலம் யாருக்கு, இருண்ட காலம் யாருக்கு என்பது. ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு அது பொற்காலம், ஒரு வெகுமக்களுக்கு அது இருண்ட காலமாகவும் இருந்திருக்கலாம். அப்படித்தான் குப்த பேரரசு இருந்தது. பிறகு யுவான் சுவாங் வருகிற போது கிபி 7ஆம் நூற்றாண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பௌத்தம் சரிந்தது. கிபி 8ஆம் நூற்றாண்டில் சங்கராச்சாரியார் வந்ததற்கு பின்னால் இந்து மதம் கூடுதலாக மேலே வந்தது. அங்கேயும் நாம் கவனிக்க வேண்டும், சங்கராச்சாரியார் பௌத்தத்தினுடைய கூறுகளையும் வழிமுறைகளையும் தான் தன் கை கொண்டார். எப்படி? அஹிம்சை என்பதும் மடங்களை நிறுவுவது என்பதும் புலால் உண்ணாமை என்பதும் முழுக்க முழுக்க பௌத்தம் சார்ந்தது. வைதீக மதத்தில் முற்றிலுமாக ஆடு, மாடு, பன்றி எல்லா விதமான இறைச்சிகளையும் உண்ணும் பழக்கம் இருந்திருக்கிறது. சோமபானம், சுராபானம் என்றெல்லாம் மது வகைகளை அருந்துகிற பழக்கம் இருந்திருக்கிறது. எனவே அந்த காலத்திலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேறுபட்டு புலால் மறுத்தல் என்று சங்கராச்சாரியார் சொல்லுவதே பௌத்தத்திலிருந்து எடுத்துக்கொண்டது. இன்னொரு விதமாக பார்த்தால் இந்த சங்கர மடம் என்று சொல்லுகிறோமே, இதற்கு முன்னால் மடம் நிறுவி ஒரு மதத்தை பரப்பியது பௌத்தம்தான். பௌத்த மடம் என்றால் அதை விகாரை என்று சொல்லுவார்கள். பௌத்த மடம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக சங்கர மடம் என்று மாறிற்று. எனவே பௌத்தத்தினுடைய கூறுகளை சாறு எது என்று பார்த்து உறிஞ்சிவிட்டு சக்கையாக அதனை வெளியே தூக்கி எறிந்திருக்கிறார்கள். பௌத்தர் அந்த புத்த மதத்தினுடைய கோட்பாடுகளின் அடிப்படை அது கடவுள் என்றெல்லாம் யாரையும் குறிப்பிடவில்லை. புத்தர் திரும்ப திரும்ப சொன்னார், நான் கடவுளை பற்றி கவலைப்படவில்லை, மனிதர்களை பற்றி கவலைப்படுகிறேன் என்று சொன்னார். ஆனால் இந்து மதம் என்ன செய்தது என்றால் புத்தரையே கடவுளாக்கிவிட்டது, புத்தரையே விஷ்ணுவினுடைய அவதாரமாக்கிவிட்டது. அப்படி ஆகிற போது அது தன் சாரத்தை இழந்து விடுகிறது. அது மட்டுமல்லாமல் பௌத்தம் என்பது மகாயானம், ஹீனயானம் என்று 2ஆக பிரிந்தது. மகாயானம் என்றால் பெருவழி, ஹீனயானம் என்றால் குறுகிய வழி. ஹீனயானம் என்பது அவர்கள் வைத்த பெயர், சரியான பெயர் தேரவாதம் என்பதுதான். எனவே இந்த மகாயானம் என்பது ஏறத்தாழ இந்து மதத்தினுடைய அம்சங்களை தன்னுள் கொண்டது. அது வளர்ந்தபோது இந்து மதம் தானாக சரிந்து விட்டதென்று இந்த மிகப்பெரிய ஆய்வை பிரிட்டனை சார்ந்த தாமஸ் வில்லியம் ரைட் டேவிட் என்கிற ஒருவர் தன்னுடைய நூலில் மிக விரிவாக எழுதியிருக்கிறார். வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஸ் என்று சொல்கின்றோம். அதை பற்றி பாலியல்
இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய அதாவது விவரங்களை எல்லாம் நாம் அதாவது வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் அதாவது வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதாவது அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்வெளிகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதாவது செக்ஸ் சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால் அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுள் உள்ள வாழ்வு, இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளையை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் இந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஸ்ன்னு சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒரு ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது, மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அதை முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால் வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது.
தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை, தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம், ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலுக்கு ஒரு அதாவது ஒரு லிமிட்டேஷன் இருக்கும், அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், அதாவது இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அதாவது நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, அதாவது வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் அதாவது வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் ஒரு அதாவது சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.